பவி இன்டகிரேட் ஃபார்முக்கு நிறைய அன்போடு இருக்குதுங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22ங்க. இன்றைய விற்பனை பதிவில் நான் பார்க்குறது வந்து தலச்சேரி ஒரு ஃபீமேல் கிட்டுங்க. குட்டி நல்லா நெட்டோட்டமான குட்டிங்க. பால் சுழி எல்லாம் எதுவும் இல்லை, நல்லா தெளிவாக இருக்குங்க. இது வந்து இப்போ நம்ம ஃபார்மில் வந்து சேல்ஸுக்கு இருக்குது. இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபீமேல் கிட்ட தான் சேல்ஸுக்கு வந்ததுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியாக வெயில் இருக்கிறனால நம்மளால வெளியில் அதிகமாக போக முடியலைங்க. தோட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுங்க. தண்ணி ட்ரை ஆகிற டைம்ங்கிறதுனால நம்ம எல்லாமே பக்கத்தில் இருந்து பார்க்குறதா இருக்குது. அதனால் வந்து அதிகப்படியாக இந்த டைம் சேல்ஸுக்கு இல்லைங்க. அதிகப்படியாக ஆடுகள் வந்து சேல்ஸுக்கு வருதுங்க. அதையெல்லாம் இன்றைக்கி நம்ம வாங்குகிற நிலமைன்னு நம்ம சொல்ல முடியலைங்க. ரேட் எல்லாமே ஹை ப்ரைஸில் இருக்குது. அதனால் வந்து நம்ம அதிகமாக எடுக்கிறது இல்லைங்க. ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு எடுத்து நம்மளால் விற்கிறங்கிறதோட அதை வாங்கி வளர்த்துறவங்களுக்கு வந்து லாஸ் கண்டிப்பாக வந்துடுங்க. அதனால் நம்ம அதிகப்படியாக விலை வரதை வந்து வாங்குறதில்ல. நம்மளுக்கு மினிமம் ப்ரைஸில் வரதை மட்டும் நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டிக்கே வந்து இந்தளவுக்கு நம்ம செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறோங்க. நாளைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தலையெழுத்தை மாற்றக்கூடிய முக்கியமான நாள். அதாவது பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டேட்டுங்க. அனைத்து நண்பர்களும் வந்து கண்டிப்பாக வந்து ஓட்டு போட போங்க. உங்கள் ஊரில் வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு யாரையும் கேட்க வேண்டியது இல்லைங்க. உங்கள் ஊரில் வந்து உங்கள் கேண்டிடேட் அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு மனசு பிடிச்சவங்களுக்கு பார்த்து ஓட்டு போடுங்க. எந்த கட்சி சார்பாகவும் நான் பேசலைங்க. எங்கள் ஊர் வந்து முத்தூருங்க. திருப்பூர் மாவட்டத்தில் வெள்ளை கோயிலுக்கு அருகாமையில் முத்தூருங்க. எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பான ஊருங்க. நல்லா பசுமையாக இருக்கும். விவசாயம் நல்லா இருக்குங்க. எங்கள் ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நல்ல திட்டங்கள் வந்ததுங்க. பார்த்திங்கன்னா எல்பிபி வாய்க்காலுக்கு வந்து காங்கிரீட் திட்டம், அது வந்து மெயினுங்க. நல்லா செழிப்பாக இருக்கிற பூமியில் வந்து காங்கிரீட் போட்டுங்க. நிலத்தடி நீர் அடியோடு போச்சுங்க. ஏன்னா பாதி பேர்த்தோட நிலத்தடி நீரே வந்து ஃபுல்லாக போச்சு. அது அந்த சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப்புங்க. நார்மலாக வந்து ஒயின் ஷாப்புங்கிறது வந்து ஊருக்கு ஒன்று வந்து தோட்டத்துக்குள்ளே தான் வைக்கணுங்கிற அப்படி சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம முத்தூருக்கு அருகாமையிலேயே பார்த்திங்கன்னா ஹைஸ்கூல் இருக்குங்க. ஹைஸ்கூல் பக்கத்தாலேயே வந்து பார் ஓப்பன் பண்ணிட்டாங்க. காங்கேயம் ரோட்லேயே வந்து பார் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நல்ல வசதியை நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்சி வந்து கண்டிப்பாக பாராட்டி தாகணுங்க. அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. நம்ம அக்கா பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியில் வந்து நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க. போதைப்பொருள் வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் இருக்குங்க. ஒரு 10-15 நாளாக நம்ம ஆன் த வேல வந்து முத்தூர் டு நம்ம தோட்டத்துக்கு வரப்போ பார்த்திங்கன்னா ஆங்காங்கே பார்த்திங்கன்னா ஒரு 20-22 வயசு பசங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப் பாரில் தான் உட்காந்துருக்காங்க. அந்தளவுக்கான நல்லா செழிப்பான ஊர் தான் நம்ம ஊருங்க. இது மாதிரி நம்ம சொல்லணுன்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்டது இருக்குங்க. உங்கள் ஊரில் வந்து உங்களுக்கு பிடித்தமான லீடர்கள் வந்து எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஓட்டு போடுங்க. ரொம்ப நன்றிங்க.